எந்த காலகட்டத்திலையும் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று தொண்டர்கள் கட்சி இது என்று பதிவு செய்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். தன்னை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு திரு எம்ஜிஆருக்கு இருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் நாம், முதலமைச்சர் நான், என்னை விட செல்வாக்கான ஒருத்தர் இந்த கட்சியில் இருப்பதா என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் திரு கருணாநிதிக்கு ஏற்பட்டு விட்டதோ. எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, அண்ணாவுக்கு ஒரு நெருக்கடி போகுது, எனவே அந்த நெருக்கடியிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணிடுறார். நாம் இப்போ தான் கட்சி வளர்கிறோம், புதிதாக தொடங்கி வளர்கிறோம். எனவே இரட்டை இலை என்பது வளர்ச்சியின் அடையாளம். ஒரு விதை துளிர்க்கிற போது 2 இலை தான் முதல்ல வரும். எனவே அதை சொல்லி இந்த இரட்டை இலையவே தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறார். திரு எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் அண்ணாவினுடைய கொள்கை வழியிலிருந்து திசை மாறுகிறீர்கள், இது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான் கணக்கு கேட்டு நீக்கப்பட்டு வெளியில் அண்ணாவின் பெயரில் நான் கட்சி தொடங்கி அண்ணாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவேன். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். நீங்கள் நலமாக இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி, சிறப்பு. எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. திமுக, அதிமுக ரெண்டும் பெரிய கட்சிகள். அதில் இன்றைக்கி நம்ம அதிமுகவோட ஒரு பயணத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் டைம் கேட்டிருந்தோம். நீங்களும் அதை மறுக்காமல் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நன்றி. வணக்கம். ஸோ அதிமுகவோட லெகசிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்தப்பட்டு இன்றைக்கி இபிஎஸ் அவர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த லெகசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதிமுக ஏன் தொடங்கப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது தொடங்கப்பட்டப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த சவால்களாக என்னென்னலாம் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். 1972 அக்டோபர் 17ஆம் தேதி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாநில கட்சியை புரட்சித்தில் எம்ஜிஆர் தொடங்குகிறார். இந்த கட்சி தொடங்க வேண்டியதனுடைய அவசியம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், 69 திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்துடுறார். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய இடத்தை யார் பெறுவது அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்குது. நாவல நெடுஞ்செழியனா மரியாதைக்குரிய திரு மு கருணாநிதி அவர்களா அப்படின்னு வருது. அறிஞர் அண்ணாவாலேயே தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் தான் அடுத்து முதலமைச்சர் பொறுப்பு, கட்சி தலைமை பொறுப்புக்கு வரணும்னு பெரும்பாலானோர் விரும்புகிறாங்க. ஆனால் பல மாவட்ட மாநில நிர்வாகிகள், கீழே இருக்கிற நிர்வாகிகள் திரு கருணாநிதி அவர்கள் தான் காங்கிரஸை எதிர்த்து தீவிரமாக களமாட முடியும், அவர் வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட போகுது. அவரால் தான் இதுக்கு தீர்வு காண முடியும் என்கிற அந்த நிலைப்பாட்டை எடுத்து பலரும் போய் சொல்கிறாங்க. திரு கருணாநிதி அவர்கள் தரப்பிலும் கூட திரு நாஞ்சில் மனோகரன், அன்றைய மறைந்த முரசொலி மாறன் போன்றவர்கள்லாம் போய் பேசினதாக கேள்விப்பட்டோம். அன்றைய தினம் அந்த கருத்து என்பதை திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு திரு கருணாநிதி அவர்களே முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கட்டும் அப்படிங்கிற முடிவு வருகிறார். இதை தமிழக சட்டப்பேரவையிலும் பொதுவெளிகளிலும் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் பலமுறை தெரிவிச்சிருக்கிறார். இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம், நண்பர் அப்படிங்கிறத தாண்டி வேறு ஏதாவது காரணமும் இருக்குமா? இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். அன்றைய தினம் காங்கிரஸை 67 தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டோம். இந்த காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாட்டை தீவிரத்தன்மையோடு கொண்டு போவதற்குரிய சாமர்த்தியசாலி திரு கருணாநிதிங்கிற அந்த பொதுவெளி பார்வை இருக்குல்ல, அதுதான் எல்லோரிடமும் இருந்தது. நாவலர் நெடுஞ்செழியன் மென்மையானவர், அமைதியானவர், அவரது ஒரு தீவிரத்தன்மையோட காங்கிரஸ் எதிர்த்து களமாட முடியாதுங்கிற அந்த கான்செப்டை வச்சு தான், அதை சொல்லி தான் திரு எம்ஜிஆர் அவர்கிட்ட சொல்கிறாங்க. திரு எம்ஜிஆர் அவர்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டு அவர் முதலமைச்சர் ஆகிறார். அதனுடைய நீட்சி 1971 ஒரு பொதுத் தேர்தல் வருகிறது. அந்த பொதுத் தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட உடன்பாடு வச்சு வெறும் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமே கணிசமான அளவுக்கு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளரை களத்தில் இறக்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அப்போ 184 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு அறுதி பெரும்பான்மையோடு கட்சி வந்த உடனே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்ட விதிகளிலே திருத்தம் கொண்டு திமுகவினுடைய தலைவர் என்கிற பொறுப்பையும் திரு கருணாநிதி ஏற்கிறார், மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பையும் ஏற்கிறார். அப்போ அந்த காலகட்டங்களில் தன்னை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு திரு எம்ஜிஆருக்கு இருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் நாம், முதலமைச்சர் நான், என்னை விட செல்வாக்கான ஒருத்தர் இந்த கட்சியில் இருப்பதா என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் திரு கருணாநிதிக்கு ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஏன்னா இது எம்ஜிஆர் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயமா இல்லை பொதுவான பார்வை? எம்ஜிஆருடைய ஆதரவாளர்களும் இந்த கருத்தை பொதுவெளியில் சொன்னாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைய தினம் தன்னுடைய மூத்த மகன் திரு மூக்கா முத்து அண்மையில் மறைவேதினார்ல, அவரை திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இணையாக அவரை போலவே வேடமிட்டு அவரை போலவே நடிக்க வைத்து திரைப்படங்களில் கொண்டு வர்றாங்க.
கொண்டு வந்தது மட்டுமல்ல, திரு எம்ஜிஆர் மீதான எம்ஜிஆர் மன்றங்கள், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றங்கிற அந்த பெயரில் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்தது. அந்த மன்றங்களின் பெயரை முத்து மன்றம் என்று பெயர் மாற்றம் செய்ய சொல்லி திமுகவின் நிர்வாகிகள் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. புதிய மன்றங்களை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே முன்னெடுத்து போகிற போது அரசியலில் தலைவராகிவிட்டார். 2 முறை 67, 71 எம்எல்ஏவும் ஆகிட்டார். கட்சியின் பொருளாளர் என்கிற உயர் பொறுப்பிலையும் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார். எனவே இனி ரசிகர் மன்றம் தேவையில்லை, தலைவரின் மூத்த பிள்ளை முத்து பேரில் தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இந்த நிலைப்பாட்டை பார்த்த எம்ஜிஆர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் மரியாதைக்குரிய புரட்சியர் எம்ஜிஆர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி இருக்குது, செயல்பட விட மாட்டேங்கிறாங்க, மன்றங்களை தொடங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போய் புகார்கள் போகுது. அப்போ அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் மறைந்த ராம வீரப்பன், அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே அவர் சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கருதி என்ன முடிவெடுக்கிறாங்க மன்ற நிர்வாகிகள்னால், மன்றத்திற்கென ஒரு தனி கொடி, மன்றம் இனி தனி அமைப்பாக செயல்படணும்னு மன்ற நிர்வாகிகள்லாம் கூடி பேசுகிறாங்க. அது 1972 அக்டோபர் 1ஆம் தேதி. அதில் வந்து கருப்பு சிவப்பு நடுவில் ஒரு தாமரை வச்ச ஒரு ஆமாம், வெறும் தாமரை கொடி மட்டுமே பொறித்த சின்னம் தான் எம்ஜிஆர் மன்ற கொடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அப்போ இருந்தது. மன்றங்கள் இதை முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த உடனே இந்த பிரச்சனை திரு கருணாநிதி, முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு தெரிந்து அவர் என்ன பண்ணார்னா, புதுச்சேரியை சேர்ந்த பரூக் மரைக்காயர், அவர் வந்து புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமானவர், அவர்கிட்ட போய் ஏதோ மன்றம் தனி அமைப்பாக போகுது, தனி கொடியோட போகுதுங்கிற மாதிரி வெளியில் தகவல்கள் வருது, இப்போதைக்கு அது வேண்டாம், ஏன் பிரச்சனையை உருவாக்குறாரு, எல்லாம் சரி பண்ணிடலாம், போய் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அப்போ உடனே இந்த அக்டோபர் 1ஆம் தேதி கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போது அன்றைக்கு முதல் நாளே பரூக் மரைக்காயர் போய் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து இது மாதிரி வேண்டாம், இது மாதிரி தனி அமைப்பு இதெல்லாம் வேண்டாம், கட்சிக்கு பிரச்சனை வந்துடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மன்ற நிர்வாகிகள் கூட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி பேசுகிற போது பலரும் இந்த கோரிக்கையை சொல்கிறாங்க. மன்றங்கள், உங்கள் பெயரில் இருக்கிற மன்றங்களை முத்து பேரில் பதிவு பண்ண சொல்கிறாங்க. இந்த புதிய மன்றங்களை, உதாரணத்திற்கு சைதாப்பேட்டை பகுதியில் சைதை துரைசாமி, அவர் வந்து எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தொடக்க காலம் முதலே பேனா நண்பர்கள்னு சொல்லி 70க்கு முன்பே வைத்திருந்தவர், தலைவர் மேலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அப்போ அவர் வந்து அந்த பகுதிகளில் தென்சென்னைக்கு பகுதிக்கு உட்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 மன்றங்கள், புதிய மன்றங்கள் தொடங்கணும் அப்படின்னு போகிறபோது திமுக கிளை செயலாளர் வந்து இல்லை இதெல்லாம் வந்து முத்து பேரில் பண்ண சொல்கிறாங்க, புதிய மன்றங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குமுறல் என்பது மன்றத்தின் நிர்வாகிகள் புரட்சித் தலைவரிடம் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தீவிரமாக படங்களையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் கடைசியில் 77 முதலமைச்சராக வரைக்குமே நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அன்றைக்கி 6 படம் 8 படம்னு சொல்லி தீவிரமாக படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. கட்சியிலையுமே அவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு 1957 முதல் தேர்தல், 62 அடுத்த தேர்தல், 67 தேர்தலில் அவர் துப்பாக்கி சுடப்பட்ட போது அவருடைய படம் தான் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. கழுத்தில் அப்படி கட்டு போட்டு. அதனால் அதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். 67 வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற உடனே மாணவர் திமுக சார்பாக பேரறிஞர் அண்ணாவை சந்தித்து மாணவர் அணி நிர்வாகிகள் சொல்லி மாலை போடுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அண்ணா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு மாலை அணிவிச்சு நன்றி சொல்லிவிட்டு அப்புறமா என்கிட்ட வாங்கன்னு சொன்னார். ஆக அந்த வெற்றிக்கு காரணம் அதுதான் என்பதை அண்ணாவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஸோ எம்ஜிஆரோட ப்ரெசன்ஸோ இல்லை எம்ஜிஆரோட தேவை அப்படிங்கிறது அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், பல சந்தர்ப்பங்களில் 1959 ஒரு முறை நம்ம சென்னை மாநகராட்சி தேர்தல் நடக்கிற போது ஈவிகே சம்பத் போன்றவர்கள்லாம் எம்ஜிஆருக்கு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு இது சினிமா கவர்ச்சி கூட்டம், இதை அரசியல் படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுக்கிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணா ஒப்புக்கொள்ளலை. 63 ஒரு நிகழ்வு நடக்குது. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசுகிறாரு, காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு. கட்சியில் எம்எல்சியாக இருக்கார். அப்போ சட்டப்பேரவை மேலவை உறுப்பினராக இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே இது மாதிரி பேசின உடனே மீண்டும் திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள்லாம் அண்ணாட்ட போய் எந்த காமராஜரை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் கொண்டு வரணும்னு பாடுபட்டோமோ அந்த காமராஜரை என் தலைவர்னு சொல்கிறவர் எப்படி திமுகவில் இருக்கிறோம், அவரை வெளியேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே அண்ணா எல்லாருமே பொறுமையாக கேட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கூட்டங்கள் பேசுவீங்க, ஒரு குறைந்தபட்சம் 10 கூட்டங்கள் பேசுவீங்களா, ஒரு கூட்டத்துக்கு 1000 பேர்னு 10,000 பேர் நீங்கள் சந்திப்பீங்களா, ஆனால் திரு எம்ஜிஆர்
நாள் ஒன்றுக்கு இந்த திரை அரங்குகள் மூலம் பல லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறார். அந்த மக்களிடம் திமுகவின் கொடி, கொள்கை, சின்னம் அத்தனையும் கொண்டு போய் சேர்க்கிறார். அதுதான் நமக்கு வாக்குகள். திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எம்ஜிஆரை வெளியேற்றிவிட்டால் அவருக்கு ஒரு துளி கூட சேதாரம் இல்லை. ஆனால் அதிமுக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பெரும் சேதாரம், பின்னடைவு ஏற்படும். தயவுசெய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுறார். இந்த தகவலை கேள்விப்பட்ட திரு எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, அண்ணாவுக்கு ஒரு நெருக்கடி போகுது, எனவே அந்த நெருக்கடியிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணிடுறார். வேண்டாம், நான் உங்களுக்கு நெருக்கடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பண்ணிடுறார். அந்தளவுக்கு அண்ணாவுக்கு வந்து மிக நெருக்கமாக, அண்ணாவை நேசித்தவராக, அண்ணாவால் மிகவும் அவரை விரும்பிய தலைவராக தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறது தான். அதில் இன்னொன்று உதாரணம், நான் சிறிய உதாரணம் தான் சொல்லிடுறேன். 69 வந்து அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகிறார். இப்போ மும்பை விமான நிலையத்தில் ஒரு 2 மணி நேரம் அந்த விமான அறையில் தங்கிட்டு இருக்கிற போது திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரை சந்தித்து அண்ணாவிட பேசியிருக்கும் போது, அண்ணா வந்து தான் படிப்பதற்காக வாங்கிய சில புத்தகங்கள் இருந்திருக்கு. அப்போ திரு இரா செழியனும் என் வி நடராஜனும் அவரை அழைச்சி அண்ணா வந்து அந்த புத்தகத்தில் ஒன்று எடுங்கன்னு ஒரு ஆங்கில புத்தகத்தை, அந்த ஆங்கில புத்தகத்தினுடைய அட்டையை கிழித்து திரு எம்ஜிஆர்கிட்ட அண்ணா கொடுக்குறார். அந்த அட்டைப்படம் எதுனா, இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவைக்குன்னு ஒரு கொடி இருக்குல்ல, ஒரு வலுவான கை ஸ்பேனரை பிடிச்சிருக்கோம், அதுதான் அண்ணா கொடுத்த அந்த அட்டைப்படம். என்ன புத்தகம் வந்து அது வந்து அந்த புத்தகத்தினுடைய பெயர் எனக்கு தெரியல. ஆனால் அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம்ல அதுவே பேசுகிறது. என்னென்னா, ஒரு வாகனம் பழுதுபட்டால் அதை சரிப்படுத்துவதற்கு இதுதான் ஒரு வலிமையான கை, அந்த ஸ்பேனர் இருக்குது. அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு சிக்கல், பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்ப்பதற்கு தகுதியானவர் திரு எம்ஜிஆர் தான் என்று ஒரு தொலைநோக்கு பார்வை பேரறிஞர் அண்ணாவுக்கு வந்ததன் விளைவாகத்தான் அதை கொடுக்குறார். நீங்கள் அதை வாங்கி தன்னுடைய தோல்பையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் வச்சுட்டார். அடுத்த 10வது நிமிடம் திரு நாவலர் நெடுஞ்செழியனும் திரு கருணாநிதி அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே அண்ணா அவர்கள் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களிடம், நான் கொடுத்தனே அந்த அட்டையை கொடுங்க அப்படின்னு கேட்குறார். உடனே தன் பையிலேருந்து எடுத்து கொடுத்தோன்னே இதை நாவலர்ட்டையும் திரு கருணாநிதியிடமும் அண்ணா கொடுக்குறார். உடனே அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, என்ன இது எதுக்கு அப்படின்னு திரு கருணாநிதி ஏதோ போஸ்டர் எது அடிக்கணுமா, நான் சோரிட்டு இது பண்ண, இல்லை இது வந்து எம்ஜிஆர்கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படியான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க. இந்த 69 அண்ணா மறைவுக்கு பிறகு ஒரு நிகழ்வு வந்ததில் இதை பொருத்தி பாருங்கள், சரியாக இருக்கும். திமுகவில் ஒரு பிரச்சனை என்றால் அதை சரிப்படுத்துவதற்கு தகுதியானவர் அண்ணா அன்னைக்கு கருதியது சரியானது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு நேசித்தவர் பேரறிஞர் அண்ணாவை புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் எம்ஜிஆரை நேசித்தவங்க. இப்போ இந்த சூழலில் தான் தன்னை விட பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நாம் அனுமதிக்கக்கூடாதுன்னு தன்னுடைய எந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு அரசியல் செல்வாக்கை, பெரும் செல்வாக்கை திரு எம்ஜிஆர் பெற்றவரோ அந்த திரைப்படத்தின் மூலமாகவே அதை மடைமாற்ற வேண்டும். தன்னுடைய மகன் முக முத்து அவர் திரைப்படத்தில் கொண்டு வந்து அவர் இயல்பாக நடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் போலவே வேடம் விட்டு நடிப்பும், அந்த பாடல் கரிகள், உடல் மொழி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். பிள்ளை பூக்காரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஒரு புறம் இந்த மாதிரி நிகழ்வு, இன்னொரு முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய போக்கு 71ல் 184 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஒரு மிருக பலம் சட்டமன்றத்தில் வந்துருச்சு. யாரும் எதிர்க்க முடியாதுங்கிற பலம். கட்சியினுடைய தலைவராக திரு எம்ஜிஆர் இருக்கிறார். அப்போ கட்சியினுடைய தலைவராகவும் திரு கருணாநிதி இருக்கிறார், சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து. எனவே தன்னை யாரும் எதிர்க்க முடியாது என்கிற அந்த நிலைப்பாடு வந்ததற்கு பிறகு தவறுகள் நடைபெறுகிறதுன்னு பெருந்தலைவர் காமராஜர் உட்பட பலரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த சில மாதங்களிலேயே லஞ்சம் ஊழல் தலையுரித்தாடுகிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த தகவல் கட்சியின் பொருளாளரான திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் வருகிறது. கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள்கிட்ட இது மாதிரி அண்ணாமனுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வரணும்னு சொன்னோம், அதிலிருந்து இந்த அரசு திசை மாறுவது போன்ற ஒரு தோற்றம் பொதுவெளிகள் இருக்குது, காங்கிரஸ் உட்பட பலரும் விமர்சிக்கிறார்கள், எனவே தலைவர்கிட்ட சொல்லி, முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் கட்டுப்படுத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அது நடைபெறலை. அப்போ ஒரே காலத்தில் ஒரு பக்கம் தன்னுடைய செல்வாக்கை சிதைக்க வேண்டும், குறைக்க வேண்டும் என்று மன்றங்களை கொண்டு வந்துடுறாரு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் வருகிறது. அப்போ அக்டோபர் 1 வந்து என்ன பேசுகிறாருன்னா புரட்சியாளர் எம்ஜிஆர், தாய் கழகம்தான் முக்கியம், சேய் மன்றங்களை எப்போது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் தொடங்கி கொள்ளலாம், எனவே நீங்கள் தாய் கழகமான திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து தான் பணியாற்ற வேண்டும், தனி கொடியோ தனி அமைப்போ தேவையில்லைங்கிறார். அப்போ அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பல இளைஞர்களில் சைதை துரைசாமி, நம்ம பெருநகர மாநகராட்சியினுடைய மேயராக இருந்த மனிதநேய அறக்கட்டளை தலைவர், அவர் தான் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் காரில் ஏறும்போது அவர் அருகில் சென்று, அண்ணா இந்த மாதிரி மன்றங்களை நீங்களே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, திமுகவினர் மன்றத்தை தொடங்க வேண்டாங்கிறாங்க,
இருக்கிற மன்றங்களை முத்து பேரில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு முடிவை நீங்கள் அறிவிச்சிட்டிங்க, நாங்களாம் எங்கே போகிறது, எல்லாம் ரோட்டுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்தால் அவரே பல பதிவுகளில் ஊடகங்களில் தெரிவிச்சிருக்கிறார். ஸோ நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லிட்டு தலைவர் போகிறார். இது அக்டோபர் 1, 72 அக்டோபர் 1. அக்டோபர் 8ஆம் தேதி திருக்கழுக்குன்றத்தில் பேரறிஞர் அண்ணா சிலை திறப்பு விழாவில் தான் அந்த கணக்கு கேட்குற விஷயத்தை வருது. அப்போ கட்சியினுடைய வரவு செலவு கணக்குகளை பொருளாளரான தன்னிடமே காட்டவில்லை. முதலமைச்சர், அமைச்சர்கள் உட்பட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளும் தவறு செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. எனவே முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள், கட்சியின் எல்லா மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் தங்களுடைய சொத்து கணக்கை காட்ட வேண்டுங்கிறார். அதுதான் பிரச்சனை ஆகிப்போச்சு. அங்கே தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் இவருக்கு எதிராக திரும்பினவர். ஆமாம். அன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான கட்டமைப்போடு இருந்தது. திரு கருணாநிதி அவர்கள் பின்னால் தான் இருந்தது, அதில் அந்த மாற்று கருத்தே இல்லை. திரு எம்ஜிஆர் அவர்களை நேசித்த அவருடைய ரசிகர்களும் கட்சியில் இருக்கிற சில மூத்தவர்களில் ஒரு சிலரும் தான் திரு எம்ஜிஆர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அன்றைய தினம் திரு கருணாநிதி அவர்கள் மதுரையில் இருக்கிறார் முதலமைச்சர். அவரிடம் செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இது மாதிரி கட்சியினுடைய பொருளாளர் இப்படி கணக்கு கேட்டிருக்கிறாரு பொதுவெளிகள்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அது அக்டோபர் 12, 13, 14 3 நாட்களும் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக கூட்டம் இருக்குது, அதில் பற்றி நாங்கள் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிடுறார். 8ஆம் தேதி இந்த நிகழ்வு. நேராக 9ஆம் தேதி சென்னைக்கு வந்து 9ஆம் தேதி திமுக தரப்பில் அப்போ சொல்லப்பட்டது என்னன்னா, இது வந்து செயற்குழுலே பொதுக்குழுலே கேட்க வேண்டிய கேள்வியை ஒரு பொது மேடையில் ஏன் எம்ஜிஆர் அதுதான் கேட்டார். அதுதான் திரு கருணாநிதி அவர்களும் சொன்னார். அப்போ 9ஆம் தேதி வர்றாரு திரு கருணாநிதி அவர்கள். 9ஆம் தேதி இரவே தன்னுடைய ஆதரவாளர்கள் ஒரு 32 பேர் உயர்மட்ட குழுவில் இருக்கிறாங்க. அதில் 26 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிறார். இந்த பொது மேடையில் இந்த கருத்தை பொதுக்குழு செயற்குழுவில் பேசி விவாதிக்க வேண்டிய கருத்தை கட்சியின் பொருளாளர் என்கிற பொறுப்பில் இருந்தவர் பொது மேடையில் பேசுனதுனால அவரை வந்து ஏன் கட்சியிலேருந்து நீக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கேட்டு, அப்போ இடைக்காலமாக சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தற்காலிக நீக்கம் அப்படிங்கிற அறிவிப்பு வருது. இப்போ 9ஆம் தேதி இந்த அறிவிப்பு கையெழுத்து வாங்கிட்டு 10ஆம் தேதி மீண்டும் நிர்வாகிகள், முதன்மை நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கிற போதே திரு நாஞ்சில் மனோகரன், KA மதியழகன், SS ராஜேந்திரன், சத்யவாணி முத்து போன்ற ஒரு 6-7 பேர் வேண்டாம், இது விஷ பரீட்சை, அண்ணாவே நீக்கிறதுக்கு தயங்கினார், இந்த நேரத்தில் நீக்கணும்னா கட்சிக்கு அது ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கிற போதே பத்திரிகையாளர்களுக்கு இந்த அறிவிப்பு போயிடுச்சு. திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில் எழுதுகிறார், 10ஆம் தேதி இது தொடர்பாக நாங்கள் ஆலோசித்து முடிவெடுப்பதற்குள்ளாக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அவசரப்பட்டு இந்த பத்திரிகைகளுக்கு இது NV நடராஜன் மூலமாக விநியோகிச்சிட்டார் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கார். அவரே திரு நாவலர் நெடுஞ்செழியன் முதலமைச்சராக வரவேண்டிய அந்த சூழலில் அவரை விடுத்து திரு கருணாநிதியை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக்கினதுனால தனிப்பட்ட முறையில் நாவலருக்கு கோபம் என்பதை தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி நூலில் திரு கருணாநிதி அவர்களை பதிவு செய்திருக்கிறார். அப்போ இந்த 10ஆம் தேதி நீக்கம் வந்தது ஒரு வார காலம், அந்த அக்டோபர் 10 முதல் 72 எம்ஜிஆர் அவர்கள் எதிர்பார்த்து தான் இருந்தார். இது இல்லை அவர் எதிர்பார்க்கலை. அவர் மன்றமே இணைஞ்சு போகணுன்னு தானே சொன்னார். அவர் எதிர்பார்க்காத சூழலில் தான் இது வருது. அப்போ அந்த அக்டோபர் 10 அவர் கட்சி அறிவித்த அந்த 17 வரைக்கும் 7 நாட்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரணகளம். மக்களே ஒரு தன்னெழுச்சியாக வந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் போராட்டம். அன்றைக்கு திமுக ஆட்சியினர் மிக கடுமையாக பொதுவெளிகளில் சரி பல இடங்களில் பள்ளி கல்லூரிகள் புகுந்து தாக்குதல்கள், பொதுமக்கள் மேல் தாக்குதல்கள், காவல்துறையும் திமுகவினரும் அராஜகத்தில் ஈடுபட்டாங்க. 17ஆம் தேதி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியை தொடங்க வேண்டிய கட்டாயம் வந்ததுனால அந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிறகு, அதன் பிறகும் கூட பொய் வழக்கு பல்லாயிரக்கணக்கான, அதாவது நீங்கள் இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்தில் எந்த ஒரு மாநில கட்சியும் இந்த அளவிற்கு வன்முறையை எதிர்கொண்டிருக்காது. அடிக்கடி திரு காளிமுத்து சொல்வார், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அப்படிம்பார். பல ஆயிரக்கணக்கான பேர் மண்டை உடைஞ்சு அடிபட்டு இன்றைக்கி பல பேர் கட்சி தொடங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆட்சி கட்சியில் எதிர்ப்பு அதிகமாக இல்லை. ஆனால் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் நடத்திய அந்த அராஜக போக்கு என்பது உலக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தது. நானா நீயா பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், நான் தான் திமுக தான் நானுன்னு. அப்போ திமுக தரப்பில் சொன்னாங்க, இது ஒரு இருமாப்போடு ஆணவத்தோடு எம்ஜிஆர் சொல்லுகிறார் அப்படின்னு. நான் அதை நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் நிரூபித்து காட்டினேன். 1973 கட்சியிலேருந்து நீக்கப்படலைன்னா கட்சியை விட்டு வெளியில் போயிருக்க வேண்டிய இது அவசியமே இல்லை. இதில் தான் பயணிச்சிருப்பார். நான் சொன்னது தான், திரு கருணாநிதி அவர்கள் தன்னை விட செல்வாக்கான ஒருவர் இருக்கக்கூடாதுங்கிற அந்த உணர்வும் எண்ணமும் அதனுடைய விளைவு தான் இது. ஆனால் இன்னொன்று வந்து கேட்டது என்னென்னா,
ஒரு தனக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி கேட்டதாகவும், ஒரு நடிகருக்கு அந்த பதவி அவர் அமைச்சரவையில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு மற்றவர்கள் சொன்னதும் ஒரு காரணமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை அது வந்து நிச்சயமாக திரு கருணாநிதி அவர்களும் திமுகவினரும் இந்த கருத்தை சொல்கிறாங்க. அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்கிற அந்த முடிவை எடுத்திருந்தால் நிச்சயமாக அவர் மறுத்திருக்கவே முடியாது. ஒரு நடிகராக இருக்கிறவர் இதில் வந்து முழு நேரமாக அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. பல பேர் இன்று வில்லன் நடிகர்கள் பல பேர் நம்ம பார்த்தோம். ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கிறவங்க பல பேருமே இருக்கிறாங்க. இதை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக தான் அதே இந்த 77-78 காலகட்டத்தில் இவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து முதலமைச்சரான உடனே அன்றைய தினம் மத்தியில் இருந்த பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி ஒரு படம் கடிதமே எழுதலை, ஒரு அறிவிப்பு வெளியிடார். ஒரு திரைப்படத்தில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளில் முழுப்பக்க விளம்பரம். இந்த விளம்பரம் வந்த உடனே விமர்சனங்கள் வருகிறது. ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு எப்படி நடிக்கலாம் அப்படின்னு. இங்கிருந்து என்னுடைய தொழில் என்பது தொடக்க முதலே நடிகர் தொழில். எனவே இப்போது நான் மக்களுக்கான இந்த பணியை செய்கிற போது மக்களுக்கு சில மெசேஜ் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் நடிக்க விரும்புகிறேன் என்ற போது மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தது. இவர் சொன்னார்ல அதில் இடம் இல்லை சட்டத்தில் இல்லைன்னு, ஒப்புதல் கிடைத்த பிறகு அவர் அதில் நான் நடிக்கலைன்னு சொன்னார். திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது தவறானது என்பதை நிரூபிப்பதற்காக தான் இந்த விஷயத்தை பண்ணினார். இது வந்து சாதாரண விஷயம், நான் சொன்னதான் ஆழமான விஷயம். திரு எம்ஜிஆர் அவர்களை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கமும் எண்ணமும் திரு கருணாநிதியுடைய ஆழ் மனதிலே பதிந்தவருடைய விளைவு தான் இது. அன்றைய தினம் பலரும் சொல்லியிருக்காங்க, அவருக்கு ஆலோசகர்களாக இருந்தவர்கள் சொல்லியிருக்காங்க, வேண்டாம். வெளியில் இருந்தவங்க, கட்சியில் இருந்த முன்னணியினரோடவும் வெளியில் இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, வேண்டாம், திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தனித்த செல்வாக்கோடு திமுகவில் இருக்கிறார், அவரை நீங்கள் கை வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திரு கண்ணதாசனே எழுதியிருக்கிறார். நீங்கள் சொத்து கணக்கு தானே கேட்டார், கிளை செயலாளர்லேருந்து தலைமை நிலைய செயலாளர் வரைக்கும் எல்லோரும் கணக்கு காட்டுங்கப்பான்னு சொன்னால் அது ஆண்டு கணக்கில் போகும் கணக்கு காட்டுறதுக்கு, அதனால் அது அப்படியே மறைஞ்சு போயிடும், விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய நெருங்கிய நண்பர் திரு ஷோ அவர்களும் சொல்லியிருக்காரு, வேண்டாம் நீங்கள் அதை விஷப்பரீட்சை அவரை நீக்காதீங்க அப்படின்னு. ஆனாலும் கூட அவர் திரு கருணாநிதி தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். அப்புறமா வருத்தம் தெரிவிக்கலாம் நீங்கள் காலக்கெடெல்லாம் சொன்னாங்க. திரு எம்ஜிஆர் நான் என்ன தவறு செய்தேன், ஏன் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு வந்துட்டார். வந்து தான் திமுகங்கிறத நிரூபித்தார். 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திமுக, தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் கட்சிகளையும் புதிய சின்னம் இரட்டை இலை புதிய வேட்பாளர் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமாம்மா, புதிய வேட்பாளராக மாயத்தேவர், புதிய சின்னமாக சுயேட்சை சின்னம் ரெட்டலை சின்னம் கிடைக்குது. புதிய சின்னம் புதிய வேட்பாளர் 25 நாளில் பிரச்சாரம் பண்ணி மொத்த பதிவான வாக்குகளில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட வாக்கு 55%. ஆமாம்மா, கிட்டத்தட்ட 52-60% வந்துருச்சு. 2,60,000 வாக்குகள், 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர்களை தோற்கடிக்கிறார். அன்றைய ஆட்சி கட்சியான திமுக 3வது இடம் போனது. 2வது இடம் NSV சித்தன், அவர் தான் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர். திமுக பொன்முத்துராமலிங்கம் 3வது இடம். ஒரு 10,000 வாக்கு குறைவாக வாங்கியிருந்தால் அன்றைக்கு கட்டுத்தொகையை இழந்திருப்பாங்க. கட்டுத்தொகையை இழந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அன்றைய தினம் கருசீமைச்சாமி என்பவர் போட்டியிட்டார், அவர் வந்து கட்டுத்தொகையை இழந்துட்டார். ஒரு இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்த வெற்றியாக அந்த வெற்றி. அதனுடைய நீட்சியாக 74 புதுச்சேரி தேர்தல், புதுச்சேரியில் தான் அதிமுக முதலாக ஆட்சி அமைக்கிறது, ஒரு மகத்தான வெற்றி. அதே காலகட்டத்தில் நடைபெற்ற திண்டுக்கல் கோவை இடைத்தேர்தல், கோவை நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் CPI நிறுத்தி வெற்றி பெற செய்தார். அரங்கநாயத்தை கோவை மேற்கு தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற செய்தார். இந்த தொடர் வெற்றியினுடைய நீட்சியாக 1977, 80, 84 இந்த 3 சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு ஹாட்ரிக் வெற்றி. தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் பொதுவெளியில் மிகப்பெரிய ராஜதந்திரி, மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் என்று பேசப்பட்ட திரு கருணாநிதியை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே வர முடியாத அளவிற்கு தன்னுடைய வெற்றியினுடைய நீட்சியை கொண்டு போனவர் தான் அப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்கள். 1976 கோவையில் ஒரு பொதுக்குழு கூட்டம். அங்கே தான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாநில கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்து ஒரு தேசிய நீரோட்டத்திலையும் பங்கேற்கணும் என்கிற நிலைப்பாட்டுக்கு வருகிறார். அவருடைய தொடக்கம் என்னென்னா 1930களில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். மகாத்மா காந்தி மீதும் ஜவஹர்லால்
நேரு இல்லை, பண்டித ஒரு மாநில கட்சியாக இருக்கிறது ஒரு தேசிய கட்சியாக போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் ரீசனா, இல்லை வேறு ஏதாவது வந்து அந்த சமயத்தில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் மாநில கட்சிகள்லாம் கலைச்சிடுவேன்னு சொன்ன அறிவிப்பா அதுதான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்குமா? இல்லை, இது 50கள்லேருந்தே அந்த தாக்கம் இருக்குது. திராவிட கட்சிகளை வீழ்த்திடுவாங்க, மாநில பிரிவினை பேசும் கட்சிகளை வந்து மத்திய அரசு கலைச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சு வந்து இருந்தது. இப்போ நான் சொன்னேன் 1930 அவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி மீது அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஈடுபாடு. கதர ஆடை தான் அணிவார். எம்ஜிஆர் தொடக்க காலத்தில் தன்னுடைய முதல் திருமணத்திற்கு அம்மாட்ட நான் பட்டு வேட்டி கட்ட மாட்டேன், கதர ஆடை தான் நான் அணிவேன் என்ற உறுதியோடு இருந்தவர். அவருக்கு ஒரு தேசிய பார்வை இருந்தது. பண்டித நேரு குடும்பத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது. எனவே இந்த மாநில கட்சி அன்றைய தினம் ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற இடங்களில் அதிமுக கிளைகள் இருந்தது, அந்தமான் வரைக்கும். எனவே இது ஒரு தேசிய கட்சியாக கொண்டு போகணும் என்கிற விசாலமான பார்வையின் அடிப்படையில் தான் அதை கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் திமுக விமர்சனம் பண்ணது. இந்திரா காங்கிரஸ், ஒட்டு காங்கிரஸ் அதிமுகனே பேசினாங்க. இந்திரா காந்தியினுடைய மிரட்டலின் காரணமாக தான் இவர் வந்து கட்சியை உடைச்சிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி. கட்சியை உடைத்ததில்லை, கட்சியிலிருந்து வெளியேற்றுவது திமுக தலைவர் கருணாநிதி. அப்போ இந்திரா காந்தி சொல்லியா நீங்கள் வெளியேற்றினீங்க? அப்படி வெளியேறினதுனால தனி கட்சி தொடங்கினார். இன்னொன்று அந்நிய செலாவணி மோசடி, அப்புறம் வந்து இந்த வருமான வரி கட்டாதனால அவங்க வந்து அழுத்தம் கொடுத்தாங்கன்னு. இந்தியாவில் இது வரைக்கும் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் யாராவது வருமான வரி கட்டாத நடிகர்கள் மீது யார் மீடியாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா மத்திய அரசு? இல்லையே. எதுக்கு அவர் பயப்படணும்? பயப்படலை. அந்நிய செலாவணி மோசடி இல்லை என்பதை அன்றைய தினம் வெளிநாட்டுக்கு படப்பிடிப்புக்கு சென்ற எம்எஸ் உதயமூர்த்தி, டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி என்ற அவரும் நம்ம மணியன், எதையும் பேசுகிறது மணியன், அவங்க தான் அந்த வெளிநாடுகளில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டாங்க. மத்திய அரசில் அந்நிய செலாவணியில் எந்த மோசடியும் இல்லை என்பதை தெளிவுபடுத்திட்டார். அப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுகள் என்பது காலப்போக்கிலேயே நமக்கு தெளிவாக இருந்தது. எனவே அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த வெற்றிகளை புறா பெறுகிறார். 76 கூட ஒரு அதிமுக என்பதை நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அரசுக்கு பயந்து அனைத்து இந்த அதிமுகன்னு மாற்றிட்டாருன்னு சில பேர் போர்க்கொடி தூக்குனாங்க. அன்றைய தினம் ஒரு பட அதிபராக இருந்தார் கோவை செழியன், இப்போ இருக்கிற அந்த விடிஐ சேர்மன் நம்ம ஜி விஸ்வநாதன், உ பில்லப்பன், விருதுநகர் பே சீனிவாசன், இந்திரகுமாரி புலவர் இந்திரகுமாரி போன்ற பலருமே அதிமுக என்பது தான் உண்மையான கட்சி, அனைத்து இந்த அதிமுகவை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு அந்த பொதுக்குழுவில் பேச வச்சார். திரு எம்ஜிஆருக்கு எதிராக இவர்களெல்லாம் பேச விட்டாங்க. இவர்கள் பேசியதற்கு பதிலாக இந்த பக்கம் நாஞ்சில் மனோகரன், எஸ் சி சோமசுந்தரம், காளிமுத்து போன்ற பலரையும் பேச வைத்தார். ஆதரவு நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்தார்கள். பொதுக்குழு ஏகமனதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி முடிவுன்னு சொன்னதுனால அது அனைத்து இந்த அதிமுகன்னு பயணப்பட்டது. இவர்கள் வெளியிலே சென்றவர்கள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் கடைசியில் 6 மாதம் 1 வருஷத்தில் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக தான் பயணிக்கிறது. 1984 ஒரு பிரச்சனை, எஸ் சி சோமசுந்தரன் நமது கழகம் என்று அவரும் ஒரு தேர்தலில் மிக மோசமாக தோற்றுடனே அவரையும் அரவணைச்சிக்கிட்டார். இந்த சூழ்நிலை தான் நாம் பார்க்குறோம். எந்த காலகட்டத்திலையும் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று தொண்டர்கள் கட்சி இது என்று பதிவு செய்தவர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள். பல்வேறு சூழல்கள், பல்வேறு எதிர்ப்புகளையும் தாண்டி இதை ஆட்சி கட்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாநிலத்திலே ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை நடத்தியவர் மரியாதைக்குரிய புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு நமக்கு தெரியும் அன்றைய தினம் கட்சி ஒன்றுமில்லாமல் போயிடும் அப்படின்னாங்க. அன்றைய தினம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தலையெடுத்து வந்து இந்த கட்சியை காப்பாற்றினார். 10-30 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும், இனி அதிமுகவே இருக்காது என்கிற அந்த பார்வை இருந்ததோ அதை மாற்றி நான் இருக்கிறேன் என்று களத்துக்கு வந்தார். அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக களமாடி 4 முறை 1991, 2001, 2011, 2016 என்று ஆட்சியை கொண்டு வந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு இன்று ஒரு மிகப்பெரிய சிக்கலில், இக்கட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதுதான் கள யதார்த்தம், நிதர்சனம். கட்சி என்ன ஆனாலும் சரி, அந்த சின்னம் மேலேயும் எம்ஜிஆர் அந்த கொண்டு வந்த அந்த இரட்டை இலை சின்னம் மேலேயும் மக்களுக்கு வந்து அந்த ஒரு தீராத ஒரு பாசம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இன்னும் அது அந்த லெகசிங் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குல்ல. அது எம்ஜிஆருக்கு பிறகு தாண்டி எம்ஜிஆர் ஆரம்ப கட்டத்துலேயே வந்து அந்த இரட்டை இலைங்கிற சின்னத்தை மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எப்படி? நிச்சயமாக அந்த பல பேர் அவருக்கு சஜஷன் சொல்கிறாங்க, இந்த ஏணி சின்னம், பஸ் சின்னம் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும்னு.
அப்போ வேட்பாளரான திரு கே மாயத்தேவர் அந்த 3-4 சின்னங்களையும் சொல்லி இதை எதை எடுக்கலானா அப்படின்னு திரு எம்ஜிஆர் அவரிடம் கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு, திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் போது அப்போ சொல்லியிருக்காரு, நாம் வந்து இப்போ தான் கட்சி வளர்கிறோம், புதிதாக தொடங்கி வளர்கிறோம், எனவே இரட்டை இலை என்பது வளர்ச்சியின் அடையாளம். ஒரு விதை துளிர்க்கிற போது 2 இலை தான் முதல்ல வரும், எனவே அதை சொல்லி இந்த இரட்டை இலையவே தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறார். இரட்டை இலையை தேர்ந்தெடுத்து அறிவித்த அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் பிரச்சாரத்திற்கு சென்ற ஆண்களும் பெண்களும் எம்ஜிஆருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த மரங்கள்லேருந்து 2 இலையை பிடிங்கி அரச இலை ஆலை இலைகளை பிடிங்கி ரெட்டலைக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. ஒரு 3 நாட்களில் பல லட்சக்கணக்கான இரட்டை இலை அந்த பிளாஸ்டிக் சிம்பிள் வந்துருச்சு. பெண்கள்லாம் தங்களுடைய தலையில் செருகிக்கிட்டாங்க, ராக்கெட்டு செருகிற மாதிரி. ஆண்கள் பூரா தங்களுடைய சட்டை பொத்தானில் அதை வச்சுட்டாங்க. வீடு வீடாக குழந்தைகளிடம், பெண்களிடம், ஆண்களிடம் அந்த பிளாஸ்டிக் இரட்டை இலையை கொடுத்த உடனே அது பயங்கரமாக பரவிடுச்சு. அந்த இரட்டை இலை வெற்றி சின்னம் என்கிற பாடல், புலமைப்பித்தன் எழுதிய பாடலும் ஒளிபரப்பானது. அது பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றது. அதில் கூடுதலாக இன்னொரு தகவல் என்னென்னா, அந்த 73 மே மாதம் தான் 20ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. மே முதல் நாளோ 2வது நாளோ அங்கே வத்தலக்குண்டு நகரிலே ஆறுமுகம் என்கிற அதிமுக தொண்டன் படுகொலை செய்யப்படுகிறான். அது இன்னும் வேகமாக அந்த தலைவிரி கோலத்தோடு ஆறுமுகத்தினுடைய மனைவி சுந்தரி நிறை மாத கர்ப்பிணி, அந்த புகைப்படம் தான் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தினது. அதுவும் நாம் மறக்க முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கு, அந்த செல்வாக்கோடு இதுவும் இணைந்தது. திமுக ஒரு அராஜக கட்சி, இதற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடும் அந்த வாக்காளர்களுக்கு ஏற்பட்டதுனால தான் அன்றைய தினம் ஆட்சி அதிகாரம், இந்த ரத கஜ துரக பதாதிகள், ஆள் அம்பு சேனை அத்தனையும் இறக்கி அவரால் 3வது இடம்தான் பெற முடிந்தது. அது அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த தனிப்பட்ட செல்வாக்கு, வலிமை என்பதுதான் நிதர்சனம். கட்சி இதை பற்றி நம்ம பேசியாச்சு, சின்னம் இதை பற்றி பேசியாச்சு இல்லையா? அதே மாதிரி கொடியில் வந்து அண்ணாவோட அந்த முகம் இருக்கிற மாதிரி வந்து கருப்பு சிவப்பில் அண்ணாவோட முகம் பொறிச்ச ஒரு கொடியை இது பண்ணும். அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வந்து எம்ஜிஆருக்கு வந்து தனியாக வந்து கொள்கையெல்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த காலத்தில் விமர்சிச்சதாகவும் சொன்னாங்க. அண்ணா அப்போ கேட்குறப்போ என்னோட கொள்கை வந்து அண்ணாயிசம் தான் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இல்லையா? இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே அண்ணாவின் கொள்கை, லட்சியம், அவருடைய எண்ணம், செயல்பாடுகள், திட்டம் இதை மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் திமுகவில் பயணித்த அனைவரின் விருப்பமாக இருந்தது. 71க்கு பிறகு திரு கருணாநிதி தன்னிச்சையாக அவர் செயல்பட தொடங்கிய போது அதற்கான எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்பினுடைய தீவிரத்தன்மை தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து, நீங்கள் வந்து அண்ணாவினுடைய கொள்கை வழியிலிருந்து திசை மாறுகிறீர்கள், இது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான் கணக்கு கேட்டு நீக்கப்பட்டு வெளியில் வந்து அண்ணாவின் பெயரில் நான் கட்சி தொடங்கி அண்ணாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவேன். அதில் தான் சொன்னார், கொடியில் அண்ணா, கொள்கையில் அண்ணா, கட்சியின் பெயரில் அண்ணா, இது அண்ணாவுக்கு அர்ப்பணம். எனவே எங்கள் கொள்கை அண்ணாவுடைய செயல் திட்டங்கள், அண்ணாவுடைய எண்ணம், நோக்கம், அவர் நிறைவேற்ற நினைத்த விஷயங்கள் இதை உள்ளடக்கி எங்களுடைய கொள்கையை நாங்கள் அதை வகைப்படுத்தி இருக்கிறோம். அதன் பெயர் அண்ணாயிசம். ஒரு கட்சியினுடைய ஒரு பிரதான கொள்கை என்று வருகிற பொழுது அதற்கு தான் நேசித்த தலைவன் பெயரை வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தினார். அண்ணாவின் வழியில் நான் செல்லுகிறேன். நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு பாருங்கள், ஒவ்வொரு முறையுமே இது அண்ணாவின் ஆட்சி, இது மக்களின் ஆட்சி அப்படின்னு தான் பேசுவார். என்னுடைய ஆட்சி, நான் ஆட்சிக்கு வந்தேன், நான் செயல்படுத்தினேன் அப்படின்னு ஒருபோதுமே திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதில்லை. அண்ணாவை நேசித்ததால் இறுதி வரை அண்ணாவையே அவர் பின்பற்றியதனால தான் இதை வைத்தார். விமர்சனங்கள் என்பது அரசியலில் இருக்கும் ஏராளமான. நீங்கள் அந்த அண்ணாவின் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு அண்ணாவின் மனைவி திரு ராணி அம்மையார் மூலமாக கோர்ட்டுக்கு கேஸ் போட வச்சாங்க திமுககாரன். அவன் கோர்ட்டில் சொல்லிட்டான், ஒரு பொது தலைவர், மக்கள் விரும்புகிற ஒரு தலைவர், அவர் வந்து இன்னார் பயன்படுத்தணும், இன்னார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தான் இந்த கொடியை நம்ம பொதுவெளிக்கு வந்தது. எனவே அவருடைய எண்ணம், சிந்தனை, நோக்கம் என்பது பேரறிஞர் அண்ணா வழியில் பயணிக்க வேண்டும், அவருக்கான ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் வந்ததுனால தான் கொடியில் அதை கொண்டு வந்தார். கொள்கையும் அண்ணாயிசம் என்று சொன்னார். ஸோ எம்ஜிஆர் பற்றியும் அதிமுக பற்றியும் நிறைய விஷயங்கள் விரிவாக பேசியிருக்கீங்க சார். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி.